Hi friends, welcome to Thoughtful Max. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி 31 days பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி போட்டிருக்கு. மொத்தம் 37 லெசன்ஸ் நான் கொடுத்துருப்பேன். 37 லெசன்ஸை 21 டேஸில் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். டே 1 இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? அதனால் நான் டேட் போடாமல் இந்த பிளானை நான் கொடுத்துருக்கேன். டே 1 பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன் 1 இந்திய அரசியலமைப்பு. டே 2 பார்த்தீங்கன்னா 12th லெசன் 1 இந்திய அரசியலமைப்பு. 6th டேர்ம் 2ல் இருக்க லெசன் 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஓகேங்களா? இந்த 3 லெசனையும் படிக்கிங்க. டே 1 டே 2 படிச்சுட்டு டே 1 டே 2ல் ஒரு நாள் இந்த 3 லெசனை ஒரு ரிவிஷன் விட்டுருக்காங்க. டே 3 பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன் 2 நடுவண் அரசும் 12th லெசன் 2 சட்டமன்றம், ஓகேங்களா? இந்த 2 லெசனும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. டே 4 பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன் 3 மாநில அரசு, 12th லெசன் 3 ஆட்சித்துறை. அதே மாதிரி 8th டேர்ம் 1 லெசன் 1 மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. அதே மாதிரி 7th டேர்ம் 2 லெசன் 1ல் மாநில அரசு, ஓகேங்களா? இந்த 4 லெசன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டி லெசன்ஸ் தான் 8th 7thலாம். கொஞ்சம் டைம் இந்த டே 4க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக பாலிட்டிக்கு டைம் ஒதுக்குங்க. டே 5 பார்த்தீங்க அப்படின்னா 12th லெசன் 4ல் இந்திய நீதித்துறை. அதே மாதிரி 8th டேர்ம் 3 லெசன் 2ல் இருக்க நீதித்துறையும் படிச்சுக்கோங்க. டே 6 அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு லெசன் தான் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் பெரிய லெசனுக்குலாம் ஒவ்வொரு டேஸும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன லெசனாக இருக்கும்போது கொஞ்சம் சேர்த்தும் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. டே 6 பார்த்தீங்க அப்படின்னா 12th லெசன் 5 இந்தியாவின் கூட்டாட்சி. டே 7 பார்த்தீங்க அப்படின்னா 12th லெசன் 6 இந்தியாவில் நிர்வாக அமைப்புகள். டே 8 பார்த்தீங்க அப்படின்னா 12th லெசன் 7 தேசிய கட்டமைப்பின் சவால்கள். இந்த டே 8 வரும்போது 12th இருக்க 7 லெசனுமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 10th 3 லெசன் முடிச்சிருப்பீங்க. ஓவராலாக டே 9ல் ரிவிஷன் விட்டுக்கோங்க. டே 10 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10th லெசன் 4 இந்தியாவின் வெளியுறவு கொள்கையும், 8th டேர்ம் 3ல் லெசன் 1 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை கொடுத்துருக்கேன். டே 11ல் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10th லெசன் 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகள் கொடுத்துருக்கேன். டே 12 பார்த்தீங்க அப்படின்னா 9th லெசன் 5 உள்ளாட்சி அமைப்புகள். 6th டேர்ம் 3ல் லெசன் 1ல் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் ஊரகமும் நகர்ப்புறமும், ஓகேங்களா? 2 லெசன் கொடுத்துருக்கேன். டே 13ல் பார்த்தீங்க அப்படின்னா 11th லெசன் 12ல் உள்ளாட்சி அரசாங்கங்கள். அந்த லெசன் நம்பர் 12 உள்ளாட்சி அரசாங்கங்கள். இந்த டே 12 டே 13 மூணுமே ஒரே லெசன் தான், ஓரளவு கவர் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ரிவிஷன் விட்டுக்கோங்க. டே 14ல் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th லெசன் 13 சமூக நீதி கொடுத்துருக்கேன். லெசன் 13 சமூக நீதி கொடுத்துருக்கேன். டே 15 பார்த்தீங்க அப்படின்னா 11th லெசன் 14 தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி கொடுத்துருக்கேன். 11th அன்னைக்கே 11th லெசன் 15 தமிழக அரசியல் சிந்தனைகள் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இந்த சமூக நீதி, தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள், இதை சேர்த்தாப்புல 2 நாளில் எப்படியாவது முடிச்சு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டே 6 பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? டே 10ல் ஆரம்பித்து டே 15 வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை டே 16ல் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. டே 17 பார்த்தீங்க அப்படின்னா 9th லெசன் 1 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. 9th லெசன் 4 அரசாங்கங்களின் வகைகள். டே 18 பார்த்தீங்க அப்படின்னா 9th லெசன் 2 தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். அதே மாதிரி 7th டேர்ம் 3ல் இருக்க அரசியல் கட்சிகள். நான் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரியான பாடங்களை தான் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. டே 19 பார்த்தீங்க அப்படின்னா 11th லெசன் 11ல் தேர்தல் பிரதிநிதித்துவம். 6th டேர்ம் 3ல் லெசன் மக்களாட்சி. டே 19 வரைக்கும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. டே 20 பார்த்தீங்க அப்படின்னா 9th லெசன் 3 மனித உரிமைகள். 8th டேர்ம் 2ல் இருக்க லெசன் 2 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். டே 20யோட ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க 10th 11th 12th ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். டே 21 பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th 8th நான் பேலன்ஸாக கொடுத்துருக்கேன், ஒரு 7 லெசன் மட்டும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 21 டேஸில் பாலிட்டி உங்களால் முடிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.